குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். யார் உங்க வீட்ல யார் பாக்குறாங்க? பேரு கண்டக்டர் டிரைவரும் என்ன பண்ணுவாங்க? அவங்க கொடுக்குற வண்டியை தான் அவங்க ஓட்டியா. தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியில் உள்ள போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தில் உள்ளவர்களே அதிகப்படியான ஆதிக்கம் செலுத்துவதும் எதிர்க்கட்சியில் உள்ள தொழிலாளர்களுக்கு பணிசுமை கொடுப்பதும் எழுதப்படாத சட்டமாக உள்ளது. மேலும் இவர்கள் கொடுக்கும் பணிசுமை எந்த கட்சியும் சாராமல் உள்ள தொழிலாளர்களின் தலையிலேயே விடுகிறது. இதனை எதிர்த்து யாராவது பேசினால் அவர்களுக்கு மெமோதான். அந்த வகையில் சேலம் கோட்டம் தர்மபுரியில் நடந்த ஒரு வில்லங்க விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சவுந்தரராஜன் என்பவர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு போக்குவரத்து துறையில் பணிபுரிந்து வருகிறார். இவர் தற்போது சேலம் கோட்டம் தருமபுரி மண்டலம் பொம்மடி போக்குவரத்து பணிமனையில் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சவுந்தரராஜன் பணி முடிந்து 2 வீலரில் வீட்டிற்கு செல்லும் போது விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் சவுந்தரராஜனுக்கு பணியில் இருக்கும்போது அடிக்கடி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை உணர்ந்த அவர் பணி நேரத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக விடுப்பு எடுத்து மருத்துவரிடம் விசாரிக்கலாம் என நினைத்துள்ளார். அதற்காக விடுப்பு எடுக்க பணிமனை செயலாளர் ஜி மாது என்பவரிடம் கடிதம் கொடுத்தபோது அவர் லஞ்சம் கேட்டு மிரட்டியுள்ளார். தற்போது இது தொடர்பான ஆடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதே போக்குவரத்து துறையில் மண்டலம், அதற்கு கீழ் கோட்டம், அதற்கு கீழ் கிளை மேலாளர், இந்த கிளை மேலாளர் கீழ் பரிசோதனையாளர்கள் என இவர்கள்தான் பணியாற்றுகிறார்கள். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கான விடுப்பு, பேருந்து மாற்றம் போன்றவற்றை இவர்கள்தான் கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தங்களுடைய பணியை சரியாக செய்யாததால் பணிமனை செயலாளர்கள் இந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அந்த கட்சி தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் முறையாக பணிக்கே செல்லாமல் அவர்களின் பணிகளை மற்றவர்களிடம் கொடுக்கின்றனர். இது எந்த ஆட்சிக்கு வந்தாலும் எழுதப்படாத சட்டமாக உள்ளது. இதற்கிடையில் எந்த கட்சியும் சாராமல் பணிபுரிகின்ற மற்ற தொழிலாளர்களுக்கு மட்டும் மீண்டும் பணிகளை கொடுத்து 2-3 ஷிப்ட் பார்க்க வைப்பது, மீறி எதிர்த்து கேட்டால் அவர்களுக்கு பொய்யான புகார்களை கூறி மெமோ கொடுப்பது என்பது வழக்கமாகிவிட்டது. இதனை கேட்க வேண்டிய அதிகாரிகள் கேட்காமல் இருப்பதாலே இதுபோன்ற சிக்கல் நாளுக்கு நாள் தொடர்கிறது. அதை மீறி சில அதிகாரிகள் இதை கேள்வி கேட்டால் கேட்கும் அதிகாரிகள் டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறார்கள். இதேபோல் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்ட பணிமனை செயலாளர் மாது ஊழியர்களை மிரட்டி பண வசூல் செய்து வந்துள்ளார். இந்த சூழலில் டிரைவர் சவுந்தரராஜனிடம் பணம் கேட்டு சிக்கிய விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து இவர்களால் மற்றொரு டிரைவரின் மனைவியும் இதனை அம்பலப்படுத்தியுள்ளார். இதனிடையே சேலம் கோட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இதே கதிதான் என தொழிலாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இந்த விவகாரத்தில் திமுக அரசு செவிசாய்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அவங்க மாற்றி அனுப்புறதால டிரைவர் கண்டக்டர் ஓட்டுறாங்க. அவங்க மாற்றி அனுப்புறதால அவங்க பாவம் டிரைவர் கண்டக்டர் என்ன பண்ணுவாங்க? அவங்க மேலே நீங்கள் போய் அங்கே பெரிய அதிகாரியை பாருங்கள், பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணணும். எங்கள் ரெகுலராக வர பஸ் இந்த ரூட்டில் வரலன்ட்டு பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுக்கு அவங்க நிர்வாகம் தானே பொறுப்பு. அது டிரைவர் கண்டக்டர் என்ன பண்ணுவாங்க? நிர்வாகம் தான் பொறுப்பு சொல்லுங்கள். நீங்கள் போய் அதிகாரியை பார்த்துட்டு வந்தால் தான் நான் டியூட்டி கொடுப்பேன் அப்படின்னா டிரைவர் கண்டக்டர் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு அவங்க தான் பதில் யாருங்கம்மா அப்படி சொல்றது? நிர்வாகம் அந்த மாதிரி சொல்றாங்க, கிளை மேலாளர் சொல்றாங்க. யாரு இப்ப உள்ள டியூட்டி பாக்குறது? 10A நம்பர் அரூர் வண்டிங்க. இவங்க ஞாயிற்றுக்கிழமையில 9C மாத்தி அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க மாத்தி அனுப்புறதால இவங்க ஓட்டுறாங்க. உங்க வீட்டுல யார் பாக்குறாங்க? எங்க ஹஸ்பண்ட் பேரு தருமான்னு சொல்லி. கண்டக்டர் டிரைவரும் என்ன பண்ணுவாங்க? அவங்க கொடுக்குற வண்டியை தான் அவங்க ஓட்டியா. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.